தமிழ்நாடு அரசிடம் நாங்கள் கள்ளுக்கு அனுமதி கேட்கவில்லை, கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையினையும் வைக்கவில்லை. இவை இரண்டுமே அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானவை, புரிதலின்மையினுடைய வெளிப்பாடுகள். கலப்படத்தை காரணம் காட்டி தமிழ்நாடு அரசு கள்ளுக்கு தடை விதித்தது. பக்கத்தில் பாண்டியில், கேரளாவில், தெலுங்கானாவில், ஆந்திராவில், உலக அளவில் எங்கும் கள்ளுக்கு தடை கிடையாது. அங்கும் கலப்படம் செய்வார்கள் அல்லவா? அந்த அரசுகளெல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் எங்களால் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும்? நீங்கள் முதல்வர் பதவியிலிருந்து இறங்குங்கள் கீழே. இந்த கோரிக்கையை நாங்கள் வைக்கின்றோம். இது முதல் கோரிக்கை. ரெண்டாவது கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, எந்த அடிப்படையில் நீங்கள் முதலமைச்சராக தமிழ்நாட்டில் அமர்ந்திருக்கின்றீர்கள்? அண்டர் வாட் அத்தாரிட்டி யூ ஆர் ஹோல்டிங் சச் அன் ஆஃபீஸ் எஸ் ஏ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு? அரசியலமைப்பு சட்டப்படி சத்தியவாக்கு பிரமாணம், ரகசிய காப்பு எடுத்தான்னு உட்காந்துருக்கீங்க. அந்த சட்டத்தை மதித்து நடக்க வேண்டிய கடமை, பொறுப்பு உங்களுக்கு உண்டா இல்லையா? இல்லை என்றால் உங்களை எப்படி நாங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வது? இதற்கு என்ன பதில்? எங்கே பதில்? 1/1/87 எடுத்தது கொள்கை முடிவா இல்லை கொள்ளை முடிவா? நாங்கள் சொல்கின்றோம் அது ஒரு கொள்ளை முடிவு. கொள்கை முடிவுன்னு என்ன? we want interpretation for policy matter. கொள்கை முடிவு என்றால் வெட்டு 1 துண்டு 2, consumption or prohibition, that is the policy matter of the government. கன்சம்ஷன் வந்துட்டீங்க, நுகர்வுன்னு வந்துட்டீங்க, ஏன் கல்லுக்கு தடை? கல்லில் கலப்படம் பண்ணாங்க, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியல, ஆகவே தடை. இட் இஸ் நாட் பாலிசி, இட் இஸ் த இன்எஃபிஷியன்சி ஆஃப் த கவர்மெண்ட். ஒரு அரசினுடைய கையிலாகத்தான் எப்படி கொள்கை முடிவாகும்? ஆகவே கல்லுக்கு கடை கேட்கவில்லை. ஒரு மரத்துக்கல்ல 48 நாட்கள் ஒரு மண்டலம் தொடர்ந்து பருகி வந்தால் பல நோய்கள் குணமாகும். இது மருத்துவம். கல்லுக்கு 7ஆம் கடை என்று இருந்தால் ஒரு மரத்துக்கல் கிடைக்குமா? வாய்ப்பே இல்லை. பல மரத்துக்கல் தான் கிடைக்கும். அதுவும் அது கலப்பட கல்லாக தான் இருக்கும். அப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது அரசியலமைப்பு சட்டம் 47வது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கும், எக்ஸப்ட் ஃபார் மெடிசினல் பர்பஸஸ் ஆஃப் இன்டாஸ்கேட்டிங் ட்ரிங்க்ஸ் அண்ட் ஆஃப் ட்ரக்ஸ் விச் ஆர் இன்ஜுரிஸ் டு ஹெல்த், இந்த வரி பொருளற்று போய்விடுகின்றது. ஆகவே கல்லுக்கு தடையும் கூடாது, கடையும் கூடாது. இன்று கல் இறக்கி சந்தைப்படுத்துகின்றோம். சில அரசியல் கட்சிகள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கின்றார்கள். அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல் தடையை நீக்குவோம். நாங்கள் கேட்கின்றோம், அரசியலமைப்பு சட்டப்படி கல்லை இறக்குகின்றோம். தமிழ்நாடு அரசு மதுவிலக்கு சட்டப்படி எங்கள் மீது நடவடிக்கை எடுக்கின்றார்கள். இந்த கட்சிகளெல்லாம் எங்களுக்கு பாதுகாப்பு அரணாக வந்து நிற்க வேண்டும். வாய்ச்சொல் வீரர்களாக இருந்துவிடக்கூடாது. இந்த போக்கை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆக கல்லை ஆதரிக்கும் கட்சிகள் போராளிகளுக்கு ஆதரவாக, உறுதுணையாக நிற்க வேண்டும். அடுத்து அனைத்து கட்சிகளுக்கும் கடிதம் எழுதணும். பல கட்சிகள் பதிலே இல்லை. ஆகவே அந்த கட்சிகளுக்கெல்லாம் ஒரு நெருக்கடி கொடுக்க போகிறோம். கள் உணவா போதைப் பொருளா? கள் தடை நியாயமானது, உணவுதான் என்ற நிலைப்பாட்டை கொண்டிருந்தால் நாங்கள் வரவேற்போம். முரண்பாட்டை கொண்டிருந்தால் வாங்கள் வாதத்திற்கு வாதிட்டு 10 கோடி ரூபாய் பரிசை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த இரண்டுக்கும் நாங்கள் தயாராக இல்லை என்றால் எதற்காக உங்களுக்கு கட்சி, எதற்காக தலைவர் பதவி என்ற கேள்வியை கேட்கவிருக்கின்றோம். ஆக அரசியல் கட்சிகள் இதற்கு பதில் சொல்லவே முடியாது. எங்களை பொறுத்தளவில் யார் வந்தாலும், பத்திரிகையாளர்களாகிய நீங்களே வந்தாலும், கல்லூரி தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள்தான், மதுதான். இறக்குமதி மதுக்களும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களும் கல்லை விட நல்லவை. கள்ளியக்கம் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளில் நியாயமே இல்லை என நிரூபித்து விட்டால் 10 கோடி ரூபாய் பரிசை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அப்படி அவர்கள் வெற்றி பெற்று விட்டால் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வோம், தோல்வியை தவறை ஒப்புக்கொள்வோம். கள்ளியக்கம் சான்றாண்மை கொண்ட இயக்கமாக மாறும். சால்பிற்கு கட்டளையாதனில் தோல்வி தொலையலார் கண்ணும் கொள்ளல். எப்படி ஜல்லிக்கட்டு போராட்டம் வெற்றியில் முடிந்ததோ அதை போல இந்த போராட்டம் 2026க்குள் ஒரு வெற்றியில் முடியும். ஒரு கால் இந்த அரசியல் ஆளும் இந்த கட்சி தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவிப்பதற்கு முன்பாக கள் தடையை நீக்கி அறிவித்தால் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அது அமையும். எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் இந்த கல்லை கையிலே எடுத்தால் ஆட்சியில் அமர்வதற்கும் அது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும்.